திருமலையில பாத்தீங்கன்னா உல்லாசத்துக்கு இடையூறாக இருந்த 3 வயது குழந்தையை கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கொன்று புதைத்துள்ள சம்பவத்துல இருவரையும் போலீசார் கைது செய்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் மெதக் மாவட்டத்தை சேர்ந்த பாஸ்கர், இவருக்கு 33 வயது ஆகுது. இவரது மனைவி மம்தா, இவருக்கு 26 வயது ஆகுது. இவர்களது மகன் 4 வயதாகும் சரண், மகள் 3 வயதான தனு. இந்த நிலையில தம்பதிகளுக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து மம்தா தனது குழந்தைகளுடன் சப்சா பள்ளியில் உள்ள பெற்றோர் வீட்டில் வந்து தங்கி இருக்காங்க. அப்போது பாத்தீங்கன்னா அதே கிராமத்தை சேர்ந்த பயாஸ் என்ற வாலிபருடன் கள்ள தொடர்பும் ஏற்பட்டிருக்கு. இருவரும் அடிக்கடி தனிமையில சந்தித்து உல்லாசமாவும் இருந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில சில மாதங்களுக்கு முன்னாடி மம்தா தனது மகனை பெற்றோரிடம் விட்டுவிட்டு மகள் தனுவை அழைத்து கொண்டு கள்ளக்காதலுடன் பயாசுடன் வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. இதை அறிந்த பாஸ்கர் கடந்த மாதம் 27ஆம் தேதி சிவம்பேட்டை போலீஸ்ல புகாரும் கொடுத்திருக்காரு. அதன் பேர்ல பாத்தீங்கன்னா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அவர்கள் ஆந்திர மாநிலம் குண்டூர்ல இருப்பதும் தெரிய வந்திருக்கு. போலீசார் நேற்று அங்கு சென்று இருவரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் குழந்தை தனுவை காணவில்லை. இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து நடத்திய விசாரணையில உல்லாசத்துக்கு இடையூறாக இருந்த தனுவை இருவரும் சேர்ந்து கழுத்தை நெரித்து கொன்று குழி தோண்டி புதைத்ததும் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து குழந்தைகளை புதைத்த இடத்தை மம்தா காண்பிச்சிருக்காங்க. சடலத்தை போலீசார் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் போலீசார் மம்தா மற்றும் பயாஸ் ஆகியோரை கைது செய்து விசாரணையும் நடத்தி வராங்க. கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த குழந்தையை கொலை செய்து கொன்று புதைத்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.